மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என தமிழக மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து வரும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தமிழக மக்களிடையே நாளுக்கு நாள் செல்வாக்கும் ஆதரவும் அதிகரித்து வருவது மீண்டும் நிரூபணமாகியுள்ளது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் முதல் ஸ்ரீரங்கம் தொகுதி தேர்தல் வரை அனைத்து தேர்தல்களிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களின் வாக்கு வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 3வது முறையாக பொறுப்பேற்ற மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் பல்வேறு சிறப்பான நலத்திட்டங்களால் மிகுந்த பயனடைந்துள்ள தமிழக மக்கள் என்றென்றும் தங்களின் பேராதரவு மக்களின் முதல்வருக்கே என்பதை அறிவிக்கும் விதமாக திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி முதல் ஸ்ரீரங்கம் தொகுதி வரை ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் கழக வேட்பாளர்களை அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்துள்ளனர். கழக வேட்பாளர்களின் வாக்கு வித்தியாசமும் ஒவ்வொரு இடைத்தேர்தலிலும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் 14,684 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற்ற சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் 68,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடைபெற்ற புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் 71,498 வாக்குகள் வித்தியாசத்திலும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஏற்காடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர் 78,116 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். தற்போது ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளரின் வாக்கு வித்தியாசம் மேலும் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளர் திருமதி எஸ் வளர்மதி 96,516 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றுள்ளார். இடைத்தேர்தல் ஒவ்வொன்றிலும் வெற்றி பெற்ற மக்கள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற வேட்பாளர்களின் வாக்கு வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்து வந்திருப்பது மக்கள் செல்வாக்கு என்றென்றும் மக்களின் முதல்வருக்கே என்பதை உறுதிபட நிரூபிக்கும் விதமாக அமைந்துள்ளது.